மல்லிகை முல்லிகை கோக்குமத்தார் என்று பலவிதமான மலர்களை கொண்டு வந்து வணங்காத சிரத்தை எல்லாம் வணங்கி உங்களுடைய திருவடி பாதத்தை அடியே பழித்தோ சுவாமி. என்னுடைய திருவடிக்கு பாதம் படித்ததாலே மறந்ததோ கூப்பிடுகிறேன் என்று வந்து புரியவில்லாமல் சுகமான வாழ்ந்து இருப்பாய். இருந்தாலும் அண்ணா அந்த பாட்டவரை கொள்வதற்காக அரக்கு மாலை கட்டி ஐவர்களை வரவழைத்து உண்ண உணவளித்து அரக்குமா மாலைகளை உறங்கச் செய்து புராசனன் என்ற மந்திரி அரக்குமா மாலைக்கு தேட சொன்னோம். அரக்கு மாளிகை குபீர் என்று பற்றி எரிஞ்சது. பாண்டவர் அரக்கு மாலையில செத்திருப்பார்கள். அவங்களுடைய சடலம் எரிந்து முடிந்ததா இன்னும் எரியவில்லையா என்று காண வேண்டும். பாபா ஜகதி பாபா உங்களுடைய அனுகிரகத்தினால பாண்டவரை கொல்ல வேண்டி அரசு மாளிகை ஐவர்களையும் கொல்ல தீ வைத்தோம். அந்த அரசு மாளிகை கட்டி குபேரன் பற்றி எரிந்து விட்டது. பாண்டவருடைய சரணாலயம் எரிந்து விட்டதா இல்லையா அப்படி என்று காண வேண்டும் அல்லவா? இதோ அரசு மாளிகைகள் எரிந்து தருமட்டமாகிவிட்டது. அதனால இதனை பாண்டவர்களுடைய சடலம் எல்லாம் எரிந்து விட்டதா? ஆமா. இது யார் உடம்பு பெரிதாக இருக்கிறது? இதுதான் பீமசேனனா? ஆமா. தப்பி பீமசேனா பாட்ட வடித்து விட்டியானா தப்பி? ஆமா. மருமகனே அது மட்டுமல்ல தர்மராஜா கூட சடலம் இது. என் அண்ணன் தர்மராஜனா? ஆமா. அண்ணா தர்மராஜா மாட்டு வடித்து விட்டாயா அண்ணா? எங்களை எல்லாம் விட்டு போய்விட்டாயா சாமி? இருந்திருந்தா அஸ்தாபனத்தை எங்க அண்ணன் தர்மராஜனுக்கே முடிச்சு விட்டு வைப்பனே. வந்தவர் சிரிப்பார் என்று வருகிறார். கொண்டவர் சிரிப்பார் என்று ஐயோ மாட்டு வடித்து விட்டாயா தம்பி? அர்ஜுனா மாட்டு வடித்து விட்டாயா தம்பி? மாட்டு வடித்து விட்டான் அர்ஜுனன். ஆமா. இந்த இரு சடலங்களும் என் தம்பிமார்கள், என் அண்ணன், என் தாய் குந்தமாதேவி அனைவர்களும் மாட்டுப்படுத்தி விட்டார்கள். அனைவரும் மாட்டுப்படுத்தி விட்டார்கள். மாமா என் சித்தமா மக்கள் ஐவர்களும் அழிந்து விட்டார்கள். என் தாய் குந்தமாதேவியும்
சேர்ந்த ஆமா. இன்னும் கொங்கனாபுரம் ஒன்றியம் என் மாமா சேர்மேன் மணி மாமா அவர்களும் மணி ஐயா அவர்கள் இன்னும் நமது விருந்தின் நாளான ஏழு மாமா அவர்களும் ஆமா இன்னும் அருமை நண்பர்கள் அனைவர்களும் அனைவரும் நம்மளுக்கு பொன்னாடை போற்றி ஆமா சரி இப்பேற்பட்ட ராஜசபையில ராஜ சபையிலே நம்மளுக்கு பொன்னாடையை போற்றி நம்முடைய வழங்கி வழங்கி நம்மள இப்பேற்பட்ட ராஜசபையில நம்மளைய கௌரவப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவனுடைய அருள் பெற்று ஆ இன்னும் அனைவர்களும் இன்னும் தீப்பாண்டியை பெரியாடிக்குடைய அருளால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று என்றுமே குறையில்லாத சிரஞ்சீவியாய் வாழ வேண்டும் அதனால பெரியப்பார் மக்கள் நாங்க அதனால நாம என் தம்பிமார்களுக்கு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்றால் 56 தேசத்துக்குள் லிகனம் அனுப்பணும். 12ஆம் நாள் ஈமச்சடங்கு அஸ்தாபுரத்துல பாட்டவருக்காக ஈமச்சடங்கு நடைபெறும். எல்லா நாட்டு அரசர்களும் ஈமச்சடங்குல வந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று லிகனம் எழுத வேண்டும். ஆமா. அதனால லிகனத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம். மன்னர்களை வரவழைக்க ஈமச்சடங்கு எழுது. என்ன சொல்லியே முடியாது நாட்டு வரக்கூடிய துரியோதன மன்னன் எழுத வேண்டிய லிகிதம் என்னவென்றால் பாண்டவர்கள் தாய் குந்தமாதேவியோட 6 பேரும் மாட்டுப்படுத்தி விட்டார்கள். இன்றையில இருந்து 12ஆம் நாள் அஸ்தாபுரத்துல பாண்டவர்களுக்காக ஈமச்சடங்கு நடைபெற உள்ளது. அனைத்து நாட்டு மன்னர்களும் அந்த ஈமச்சடங்குல கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு மன்னன் துரியோதனன் நாடு நாடா சென்று கொடுத்துவா ஆகட்டும்.